வணக்கம் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ் துணை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2024 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் லாங்குவேஜ் ரிலீஸ் ஆன அந்த பீ கீப்பருங்கிற ஒரு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜான்சன் ஸ்டேத்தம் நடிச்சிருக்காப்புல. என்னோடய ஃபேவரட் ஆக்டர் இவர் தான். ஸோ ஹாலிவுட்லேயே எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட் ஆக்டர் இவர் தான். ஸோ இவரை படத்தை ரிவ்யூ பண்ணாமல் இருக்க முடியுமா? கம்பல்சரி பார்த்தா வரணும். ஸோ அவர் நடித்த இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பட்டம் வேறு லெவல் த்ரில்லிங்கு, சரியான சஸ்பென்ஸு, ஆக்ஷனுக்கு பஞ்சமே இல்லாமல் தெரிய கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தோட ஒன்லைன் என்னங்கிறது சிம்பிளாக பார்த்துருவோம். தேன் வளர்த்துங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ரொம்ப 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 கஷ்டமான விஷயம். ஸோ ஒரு அசசினாக இருக்கிறாரு நம்ம ஹீரோ. அது வந்து ஒரு பீ கீப்பருங்கிற ஒரு சைலண்ட்டு ஒரு டீமாக இருக்குது, ஒரு அசசினாக இருக்கிற அப்படி. ஸோ அவர் தேன் வளர்த்துட்டு இருக்க சொல்ல அவர் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு கொடுமைகளை பார்த்துட்டு பொங்கி எழறாப்புல. அப்படி பொங்கி விழும்போது அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அந்த படத்தில் சொல்லியிருப்பாங்க. சேனலுக்கு புதுசாக வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வாங்க அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் நம்ம பீ கீப்பர் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, தேனி வளர்த்துட்டு இருக்கிற அப்படி ஃபஸ்ட்டில் எதுவுமே காட்ட மாட்டாங்க. தேனி வளர்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு தேனி ரொம்ப மோசமான தேனி ஒன்று இருக்கும். அந்த தேன் கூட்ட அப்படியே பத்தனாப்பில் பிடிக்கிறாப்ப பிடிச்சி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாப்புல. பக்கத்து வீட்டில் அங்கே போகிற வழியில் இந்த மாதிரிங்க இது ஒரு மோசமான தேனி, இதை கொண்டாகணும் அப்படின்னு சொல்லி போட்டு போகிறாரு. அப்புறம் அங்கே பக்கத்தில் இருக்கிற அம்மா என்ன பண்ணுறாங்க, வாங்கலேன் அப்படியே சாப்பிட்டு போவோம், ஈவினிங் லஞ்சுக்கு வந்துடுங்க மறக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சரிங்கம்மா நான் வந்துடுறேங்கம்மா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அம்மாவும் எனக்கு பாட்டில் தேன் பாட்டில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ அவர் ரூமுக்கு வந்து அந்த தேனிக்கு ஷாக் கொடுத்து சாவடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் அவர் தேனி வளர்த்துறாரு. அந்த தேனிக்கு சரியான பராமரிப்பு கொடுத்து பார்த்துட்டு இருக்கிற அப்படி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கம்ப்யூட்டர் சிஸ்டமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ரெண்டுக்கும் போயிட்டு இருக்க சொல்ல திடீர்னு இடையில நாய் போயிடுது. அந்த அம்மா என்னமோ எரர் வந்துடுது அவருக்கு அவங்க கம்ப்யூட்டரில். எதாவது வந்ததுக்கப்புறம் திடீர்னு எவனோ ஒருத்தர் ஃபோனை போட்டு இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் இந்த மாதிரி சிஸ்டம் கம்பெனிலேருந்து பேசுகிறோம், இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கள், இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு எந்த இடமும் வராது, எந்த பிரச்சனையும் வராது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறான், எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்னு சொல்லி போட்டு அந்த ஸ்பேம் கால் மாதிரி வச்சுக்கிங்களேன். அவன் என்ன பண்ணுறான், அந்த அம்மா அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த ஃபண்ட்ஸ் எல்லாத்தையுமே சுருட்டிடுறான். யூசர் நேம் பாஸ்வேர்டு நம்பி கொடுங்க அப்படி எப்படின்னு சொல்லி ஏமாற்றி எப்படியா பூரா பணத்தை ஆட்டையாக போட்டுறான். பூரா பணமும் போயிடுது. இந்த அம்மாவை செக் பண்ணி பார்க்குறாங்க, அக்கௌண்ட்டில் பேலன்ஸே இல்லை. பட்டாட்டா ஏமாந்துட்டுமே அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அம்மா புலம்பி தள்ளுறாங்க. அவசரப்பட்டுமே சொல்லி போட்டு புலம்புறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த அம்மாவுக்காக தேன் பாட்டில் எடுத்து உருக்கி ஒரு பாட்டில் போட்டு எடுத்து வைக்கிறாங்க நம்ம ஹீரோ. யாருக்கு, இவங்களுக்கு கொண்டே கொடுக்கலான்னு சொல்லி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு நம்ம ஹீரோ. அதை அப்படியே நாப்பில் தூக்கிட்டு கொண்டு கொடுப்போம். அவங்க கேட்டாங்களே நேற்று சாப்பாடுக்கு டின்னர் கூப்பிட்ருக்காங்க, நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு கிளம்பி போகிறாரு நம்ம ஹீரோ. அங்கே வீட்டில் கதவை திறந்து பார்த்தா வீடு கதவை திறந்த மாதிரி இருக்குது. என்னடா அது ஏதோ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி போட்டு கீழே பார்க்குறாங்க. கன்று கிடக்குது, கன்னும் புல்லட்டும் கிடக்குது. டக்குன்னு சமையல் நம்ம ஒரு கத்தியை தூக்கிட்டு அப்படியே வராப்பில். ஏதோ ஒரு அசம்பாவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீ பார்க்க சொல்ல அது என்ன இன்னொருத்தங்க லேடி போலீஸ் ஒருத்தவங்க வர்றாங்க. இவங்க அவங்களோட பொண்ணு போல். டக்குன்னு அந்த கன் பாயிண்டில் பிடிச்சிடுறாங்க. அந்த அம்மா இறந்துட்டாங்க. அவங்களே சுட்டு செத்துட்டாங்க போல், சூசைட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்கள பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி இருந்தால் என்னங்கிறதுல அப்படியே இன்வெஸ்டிகேஷன் போகுது. அப்புறம் உடனே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு கேட்குறாங்க, இல்லை நான் பக்கத்து வீட்டுக்காரன் தான், எனக்கு அவங்க தேனி வேணும்னு கேட்டாங்க, ஸோ கொடுக்கலாம் தான் வந்தேன், மற்றபடி எனக்கு உங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏகப்பட்ட கேள்வி நம்ம ஹீரோவை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த அம்மாவோட பொண்ணு அந்த பிகேபி இருக்கிற இடத்தெல்லாம் போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்க்குறேன். அக்கௌண்ட்டில் 0 இருக்குது. இப்படி ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் இருக்குமே அவங்ககிட்ட, இந்த மாதிரி ட்ரஸ்ட் நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வர சொல்லி ஹீரோக்கிட்ட உதவி கேட்குறாங்க அந்த பொண்ணு. சரி இந்த மாதிரி நடந்திருக்குது, பணம் எடுத்துருப்பாங்க போல், ஆனால் யாருன்னு தெரில, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்லி போட்டு கொடுத்து தேன் பாட்டில் அப்படியே தூக்கிட்டு கிளம்பி போகிறாரு. அப்படியே நேராக போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறம் அவரோட தேன் வளர்த்த டப்பா கடையில் ஒரு வாக்கி டாக்கி இருக்கும் போல். அந்த வாக்கி டாக்கி திறந்து ஓப்பன் பண்ணி உடனே ஒரு லைனில் பேசுகிறாப்புல. இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, அந்த அக்கௌண்ட் எங்கேருந்து வந்துச்சு, யார் பணத்தை எடுத்தானுங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் எனக்கு ஃபுல்லாக தெரியணும்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. உடனே அந்த பக்கம் இருக்கிறவங்க நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டிங்கன்னு நினச்சா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி போட்டு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்க முழு தகவலையும் கொடுக்குறாங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அவங்க எங்கேருந்து பேசுகிறாங்க யாரும் தெரியல. எல்லா டீட்டெயிலும் இந்த கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, 2 கேனை தூக்கிட்டு யாரும் அந்த ஆஃபீஸுக்கு போகிறாரு. ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கிறவங்க இங்கெல்லாம் உள்ளே வரக்கூடாதுப்பா, கேனோ இங்கே போகிறீங்க, இது ரொம்ப மோசமான ஆஃபீஸு, இங்கெல்லாம் வேலை செய்யக்கூடாது, இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வான் பண்ணேன். உடனே அவனுக்கு மரட்ட கன்னை தூக்க வர உடனே நம்ம ஹீரோ கன்னை பிடிச்சி டக்குன்னு தூக்கி 4 அடி போட்டு தள்ளி போட்டு அந்த கேனை தூக்கிட்டு திரும்பவும் உள்ள அப்படியே நடந்து போகிறாப்புல. உள்ளே அங்கே இருக்கிறவங்களாம் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணுங்க, ஒரு கால் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு அங்கே இருக்கிறவங்கள ஸ்டாஃபை பூராத்தையுமே சத்தம் போட்டு மிரட்டி விட்றாப்புல. இதை பார்த்து தெரிஞ்ச அங்கே இருக்கிறவங்கலாம் பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க.
நீங்கள் பண்ணுற வேலையில் ஒரு வேலையே கிடையாது, அடுத்தவங்க காசு ஆட்டே போடுறீங்களாடா, இந்த ஆஃபீஸ் கொண்டு வந்து கொளுத்து போகிறேன், அதில் வச்சு ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மேனேஜர் வந்து இன்சார்ஜ் வந்து இப்போ கேட்குறான், ஐயோ நீ யார் நீ இங்கே வந்து கொளுத்திட்டு இருக்கிற, இவன் அடித்து விரட்டி விடுவியா அப்படின்னு சொல்ல, அடித்து விரட்டி விட நான் என்ன சாதாரண ஆள் மாடு நினச்சிட்டா அதை போட்டு நம்ம ஹீரோ அங்கே இருக்கவங்களை போட்டு அடித்து தம்சம் பண்ணுறாப்புல. அவனுக்குலாம் நல்லா பல்காக இருப்பாங்க, இருந்தாலுமே கோட் சூட் போட்டிருப்பாங்க இல்லையா, அடிக்கிறதுக்கு வராங்க. நம்ம ஹீரோ வளைச்சி மங்கு குத்துறாப்புல. என்னடா இந்த அடி அடிக்கிறான் அப்படின்னா அங்கே இருக்க பயந்துக்கிறான் அந்த மேனேஜர். அதுக்கப்புறம் அந்த மேனேஜரை பிடிச்சிட்டு, ஏன்னா காசு ஆட்டே போடுறாங்க, இந்த மெத்தட் பிரான்ச் இந்த மாதிரி நடந்துட்டு தப்புன்னு சொல்லி போட்டு அவங்க இருக்கிற கண்ணை வாங்கி ஒரு அதையும் எல்லாம் பிடிங்கி விட்டு கண்ணை கீழே விட்டு கிளம்புறாப்புல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பாம்பு செட் பண்ணுறாரு, வெடி மருந்து. அந்த வெடியை செட் பண்ணி யாராவது ஃபோன் வந்தால் இங்கே வெடிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறாப்புல. அதாவது அந்த டெலிகாம் கனெக்ஷன்லேருந்து ஒரு பாம்பு செட் பண்ணுறாப்புல. அப்படி செட் பண்ணால் ஏதோ ஒரு கால் வந்துச்சுன்னா அந்த பில்டிங்கே பிளாஸ்ட் ஆகும். இதை வச்சு சொன்னதுக்கப்புறம் அவன் ஓடுறான் உளுந்தடிச்சிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாப்புல. கிளம்புனதுக்கப்புறம் ஃபோன் வந்துருக்க மாட்டேங்குது, டாமான் பில்டிங்கே சுக்குன்னு வர போச்சு. அதுக்கப்புறம் உடனே அங்கே இருக்க சிஇஓக்கு ஃபோனை போட்டு, ஐயா இந்த மாதிரி ஆகிப்போச்சு, ஒருத்தர் வந்தான், அவன் வேறு பீ கீப்பராக செயின் வளர்த்துறவனாட்டு இருக்குது, மொத்த பில்டிங் நாஸ்தி பண்ணிட்டான்னு சொல்ல. உடனே அவன் அந்த பையன் அந்த ஓனரோட பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அவங்க அப்பா இதெல்லாம் அவன் தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அவர் சத்தம் போட்டு விட்றாப்புல. உடனே அப்பா கண்டுக்க மாட்டேன்ட்டாரு, இது நம்மளே ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு திரும்ப இவனுக்கு ஃபோனை போட்டு சொல்கிறாப்படி. அதுக்கப்புறம் போலீஸில் திரும்ப இன்வெஸ்டிகேஷன் இங்கே வந்து பார்க்குறாங்க. என்ன மொத்த பில்டிங் கொளுத்துட்டு போயிருக்கான், யாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த பீக்கீப்பர் வேலையை தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம பீக்கீப்பர் பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் நடந்து சொல்லிட்டு சொல்ல அவர் வழக்கம் போல் அவர் தேனீக்கிலே வளர்த்துட்டு இருக்கிறாரு, கொளுத்து விட்டு போட்டேன். இவனுக்கு சும்மா இருப்பானுங்கள, திரும்ப கார் தூக்கிட்டு வந்துடுறானுங்க. அந்த பீக்கீப்பரை ஃபாலோ பண்ணிகிட்டே வரானுங்க. அவர் வளர்த்த தேன் கூடலாம் இருக்கும், தேன் கூட்டை பார்த்து டம்மு போட்டு சுட்டு தள்ளிடுறானுங்க. ஸோ பீக்கீப்பரை மிகவும் கோவப்படுத்திட்டானுங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்ல நம்ம ஹீரோ முன்னாடி போகிறப்பல இவனுக்கு வருவான்னு தெரிஞ்சுட்டே அவர் முன்னாடி போகிறாரு. அவர் கரெக்டாக நம்ம ஹீரோக்கு ஷெல்டருக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே எங்கடா இருக்குன்னு தாறு மாதிரி அங்கே இருக்க தேன் புறம் தட்டி விட்டு உடச்சி நாசம் பண்ணிடுறானுங்க. நமக்கு டக்குன்னு ஒருத்த கழுத்தை பிடிச்சி கண் பாயிண்டில் வைக்கிறாப்புல, கண்ணில் வைக்கிறாரு, சுற்றியில் இந்த திருப்பிலி வைக்கிறாப்புல. வச்ச உடனே பயந்துக்கிறாங்க. அவனை அப்படியே செயினில் போட்டு கழுத்து நெரிச்சு அந்த இடத்துல சாவடிச்சிடாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் இருக்கிறவனை பூரா அடிச்சு தம்சம் பண்ணி சாவடிச்சதுக்கப்புறம் கடைசியில் அந்த மேனேஜர் ஒருத்தன் தான். அவன் அப்படியே மிஷினில் கையை விட்டு அவன் 4 வரல 4 துண்டாக வெட்டி விட்டுறாரு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் அவன் வண்டி மேலே தள்ளி விட்டு போட்டு பேக்கை தூக்கி மாட்டிக்கிட்டு டாப் பண்ணி கிளம்புறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம கதாநாயகி இருக்காங்க பார்த்தீங்களா, சாரி இந்த போலீஸ்காரம்மா, அந்த அம்மா வீட்டை கொளுத்தி விட்டுருப்பாங்க போல. அங்கே வந்து 4-5 டெட் பாடி கிடைக்குது. இந்த டெட் பாடி தூக்கி அங்கே கொண்டே போட்டார் நம்ம ஹீரோ. இவங்க அந்த கம்பெனிக்கார ஐடி கார்டெலாம் இருக்குது, அதெல்லாம் அந்த போலீஸ்காரம்மா பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அந்த மேனேஜர் அந்த ஏரியா விட்டு கிளம்பி போகிறான். அப்புறம் உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க சொல்ல வேலை வெட்டிட்டான்னு அவனாட்ட சொல்ல, உடனே நம்ம பீக்கேப் வந்துடுறாரு. வந்து அவன் நல்லா பம்பெல்லாம் நல்லா கட்டி விட்டு அந்த கற்று கொண்டு இன்னொரு கார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காரில் கனெக்ஷன் பண்ணி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாப்புல. இப்போ என்ன ஆகும், ஆமாம் அந்த ஓனர் அங்கே அந்த பக்கம் ஃபோன்லேயே லைன்லேயே இருக்கிறான். ஸோ ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாப்புல. அவர் சென்டிமெண்ட்டாக பார்த்து அந்த பீக்கீப்பர் அந்த ஷூட்டிங் பார்த்துட்டு வருத்தப்படுறாப்புல. அதுக்கப்புறம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்றாரு. வண்டி வாட்டுக்கு நேராக போகுது. தீபனும் அந்த வண்டியோட சேர்ந்து பயந்துட்டு ஐயோ என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கேட்காம அப்படி பறந்து போய் விழுகிறான். அந்த இடத்துல அவன் உடனே அவங்கள்ட்ட ஃபோனை வாங்கி பேசலாம். நீ யார் நீ உடனே சொல்ல, அவடே நான் யாருன்னு தெரியுமா, நான் அவனை அழிக்க வந்து அரக்கண்டா அப்படின்னு அவன் சொல்ல. யார் அந்த பையன் நம்ம ஹீரோ, நீ சின்ன பையனாட்ட பேசாத, நான் முடிக்கிறதுக்கு நான் வரேன்டா அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ ஃபோனில் போட்டு ஃபோனை கட்டினாப்ப. உடனே அந்த பையன் பயந்து என்ன பண்ணுறான், அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அவங்க அப்பா முன்னாள் போலீஸ் அதிகாரி இருந்திருப்பார் போல், மிகப்பெரிய பண வசதி நல்லா பேக்ரவுண்ட் இருக்குது அவருக்கு. அதுக்கப்புறம் பையன் வந்து அவர் சொல்ல, நீ முதல்ல யாருக்கு இந்த பீக்கீப்பரோட, ஸோ நீ கண்டிப்பாக உனக்கு தேடி வருவான், ஸோ நீ அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்ல, எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் உடனே அவன் வீட்டுக்கார அம்மாவுக்கு அந்த ஆள் ஃபோனை போட்டு சொல்ல, உடனே அவங்களே சரின்னு கேட்க, அதுக்கப்புறம் போலீஸ் டீமுக்கு இந்த மாதிரி கூப்பிட்டு சொல்கிறாப்படி அவங்க அப்பா, இந்த மாதிரி பீக்கீப்பர் தான் நினைக்கிறேன், என் பையனை சீண்டி விட்டான், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவனை பிடிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு அவர் பண அதிகாரத்தை வச்சு சொல்கிறாப்புல. சொன்னதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விழுந்தான் பார்த்தீங்களா, அவன் பாடி டெட் பாடி கண்டுபிடிச்சி எடுத்துடுறாங்க அங்கே அந்த பக்கம். உடனே இன்னொரு பக்கம் ஃபோனை போட்டு இந்த மாதிரி பீக்கீப்பர் ஒருத்தர் நிற்கிறான், அவன் முடிச்சு தள்ளுங்க அப்படின்னு இவன் ஆர்டர் போட்டுறான் நம்ம பையனை காப்பாற்றுறதுக்காக. நம்ம ஹீரோ அங்கேருந்து பெட்ரோல் போட்டுட்டு சொல்ல, திடீர்னு வேகமாக ஒரு கார் வந்து டாமன்னு இடிக்குது. இடிச்சதுக்கப்புறம் அதுலேருந்து ஒருத்தி வர்றான்.
சும்மா சடன்னு கண்ணை மூடிட்டு சுட்றா பார்த்துக்குங்க. சுட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்கே இருக்க பம்ப் செட்டை பிடிங்கி ஒரே அடி டம்னு அடிக்கிறாங்க. அதாவது பீ கீப்பர் கூட சேர்ந்தவ தான் இவ்வளோ. உடனே நீ என் பக்கம் வருவேன்னு பார்த்தீங்கன்னா நீ என்ன எனக்கு ஆப்போசிட்டாக வர்றியானு அப்படின்னு நம்ம சொல்லி ஹீரோ கேட்க சண்டை போடுறாப்லாம். கடைசியில் நான் இப்போ தான் தேன் பாட்டில் ஒரு அடி மண்டை மேல் அடிச்சு நான் அப்படியே கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, லைட்டர் கொளுத்து விட்றாப்புல. அவன் அப்படியே சும்மா ஜகுதோஜா திக்குன்னு எரிய ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அவள் விரல் இருக்குது பார்த்தீங்களா, அதை விரல கட் பண்ணி எடுத்துக்கிறாப்புல. எடுத்து ஒரு கவரில் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிறவங்ககிட்ட சாவியை வாங்கிட்டு வண்டி சாவியை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே சால்னு கிளம்புறாரு நம்ம ஹீரோ. கிளம்புனதுக்கப்புறம் அந்த பங்கு லாஸ்ட் ஆயிடுது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோன் வருது, இந்த மாதிரி பீக்கீப்பர் ஒன்றும் பண்ண முடியலைங்க, அவர் ஃபுல் ஃப்ளோவில் இருக்கிறாரு, எங்களை விட்ருங்க நீங்களே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆடாடா போச்சுன்னா வருத்தப்படுறாங்க அவங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் மாடி போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மாடி போயிட்டுருக்குது. அங்கே பங்குக்கு வராங்க திரும்பவும். வந்து என்னடா இப்படி கொளுத்துட்டு போயிட்டானே. அப்புறம் பார்த்தா பீக்கீப்பர்னு ஒரு புக் இருக்குது. நம்ம பீக்கீப்பர் வேலை தான். இவர் எந்த பக்கம் போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த பக்கம் போயிருப்பாரா? ஆமாம், அந்த பக்கம் ஆல்ரெடி கொளுத்துட்டாரு. ஸோ வாங்க அப்போ இந்த பக்கம் போகலான்னு சொல்லி போட்டு அடுத்த ரோட்டுக்கு போகிறாங்க அந்த போலீஸ் குரூப்பு. இந்த பக்கம் இந்த கார்பரேட் கம்பெனியோட அந்த பையனோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, மிகப்பெரிய போலீஸ் அதிகாரி இருந்தவர், முன்னாள் போலீஸ் அதிகாரி இருந்தவர். ஸோ அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. நம்ம ஒருத்தன் நிற்கிறான், அவன் தான் இந்த பீக்கீப்பர். அவங்களே இப்போ ஃபார்மில் கிடையாது, அந்த பீக்கீப்பர் ரிட்டையர்ட் ஆகிட்டாப்பில். அவனை பிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்குறாப்ப. எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இவர் அப்படியே அந்த காரை தூக்கிட்டு நேராக செல்லுன்னு வர்றப்போ ஒரு இடத்துக்கு. அங்கே வந்து அந்த பொண்ணோட ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஒரு இடத்த ஓப்பன் பண்ணுறாப்புல. ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற சிஸ்டமில் எடுத்துக்கிட்டு ஒரு ரிஸ்டவில் எடுக்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு தேவையான ஆயுதங்களை பூராத்தையும் எடுத்துக்கிறாப்புல. அதுக்கப்புறம் சிஸ்டமில் உள்ள லிஸ்ட்டு செக் பண்ணி இவன் எத்தனை கம்பெனி இருக்குது, எங்கெங்கே இருக்குது, இந்த மாதிரி ஃப்ராட்த்தனம் பண்ணுறானுங்க, ஸ்பேம் பண்ணுறானுங்க லிஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறாரு. எடுத்துப்பட்டு அப்படியே கிளம்புறாரு. அங்கே ஒரு கார் இருக்கும், அந்த காரை தூக்கிட்டு அப்படியே கிளம்புறாரு நம்ம. உடனே இந்த பக்கம் போலீஸில் வந்து அவங்களுக்கு மேலே அதிகாரி வந்து இவங்களை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு மீட்டிங் போகுது. இந்த மாதிரி யார் பார்த்து பீக்கீப்பர் அப்படின்னு சொல்லி கேட்க, சார் அவங்களுக்குலாம் தனியாக ப்ரொஃபைலே கிடையாது, அவங்க ஒரு அசோசியேஷன் மாதிரி இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது சார் அப்படின்னு சொல்ல, சரி அவன் பிடிக்கிற ஏதோ வழி இருந்தால் பாருங்கள், உங்களுக்கு என்ன டீம் வேணுமா நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பிரான்ச்சில் இன்னொரு பக்கம் கம்பெனி இந்த மாதிரி சாஃப்ட்வேர் போட்டு பணத்தை அடிக்கிற குரூப் ஒன்று அங்கே இருக்குது. அது வந்து இவனோட கம்பெனி தான் அடுத்த பிரான்ச்சு. ஸோ எல்லாத்துக்கும் மெயின் பிரான்ச்சு. அங்கே ஃபுல் செக்யூரிட்டி போடுறாங்க. அங்கே இருக்கிற செக்யூரிட்டி அதிகாரி வந்து சொல்ல, இந்த மாதிரி நல்லா வெளியே போவாங்க, எங்கள் ஆபத்து இருக்குன்னு சொல்ல கேட்க மாட்டானுங்க. நம்ம ஹீரோ அங்கே என்ட்ரி ஆகிறாப்புல. யாருக்கு ஆர்மி ஃபோர்ஸ்க்கு ஐடியா கொடுக்குறாரு, இந்த வழியாக போய் வேணாங்க அந்த வழியாக போகலான்னு சொல்ல, டேய் இவனை முதல்ல பிடிச்சி கட்டுங்கடா அப்படின்னு நான் அவனை சொல்ல, நம்ம ஹீரோ என்ன ஆடா பிடிச்சி கட்டுறேங்க அப்படின்னு சொல்லி போட்டுங்க. சும்மா ஹீரோ ஆர்மி ஆஃபீஸரும் கூட பார்க்காம அடித்து தம்சம் பண்ணுறாரு நம்ம ஹீரோ. அத்தனை பற்றி சும்மா அடித்து நொறுக்கி எடுக்கிறாப்புல. ஐடியா கொடுக்க வந்து இதோ குத்தமா அப்படின்னு ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, கடைசியில் அங்கே இருக்கிற ஆளை பிடிச்சிக்கிட்டு அந்த FBI ஆளுகளை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே போகிறாரு. உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பக்கம் ஃபோன் போகுது. யார் அந்த பிரான்ச்சுக்கு இருக்கிறவன் திரும்ப இந்த உனக்கு ஃபோனை போட்டு, சரி இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் போலீஸ்காரன், பாதுகாப்பு கொடுக்கணும் வேலையை டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படின்னு சொல்ல, உடனே அந்த போலீஸ்காரன் ஃபோனை போட்டுன்னு சொல்லிங்க, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டியா நீ கிளம்பியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் நடுவில் காமிச்சிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அந்த போலீஸ் அதிகாரி போயிட்டாரு நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணுறானுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ என்ட்ரி உள்ளே கொடுக்குறாரு. அங்கே கீழே ஒரு நோட்டீஸை பார்க்குறாங்க. இவன் தான் பீக்கீப்பரா, இவனை கண்டா போலீஸ் கூப்பிடுதுன்னு சொல்ல அதை ஒருத்தர் நோட்டீஸை பார்க்க உடனே அவனை தூக்கி விசுறாரு நம்ம ஹீரோ. சும்மா சட எரியுது. உள்ளே வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கிற மேனேஜரை பிடிச்சி வேண்டாடி, என்ன விளையாடா பார்த்துட்டு இருக்கிறீங்க நீங்கள், இந்த ஆஃபீஸை கொடுத்து போகிறேன். உடனே நம்ம ஹீரோ அங்கே இருக்க ஒருத்தன் சட்டையை பிடிச்சி இந்த மாதிரி சொல்ல, அங்கே இருக்க போலீஸ்கார ஒழுங்காக இங்கேருந்து போயிரு இல்லைன்னா அவங்க சுட்டுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டேன். வாக்குவாதம் போது உடனே அந்த போலீஸ்காரங்க நம்ம ஹீரோ சட சுட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அப்படி எப்படின்னு தப்பிச்சு ஓடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன இப்போ வருது, ஒரு வழியை தப்பிச்சு மேலே ஒரு ஃபோல் நின்றுக்கிறாப்ப இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அப்போ ஒரு கவுத்தை போட்டு அங்கே இருக்க ஆளுகளை பூரா கவுத்தை காட்டி தூக்கி எடுக்கிறாப்புல. இறங்கி முடிச்சு அடிச்சு நான் நொறுக்கு தம்சம் பண்ணுறாப்படி. அதுக்கப்புறம் அந்த ஃபயர் அலாரம் ஆன் பண்ணி விட்டு இந்த பக்கம் வராப்புல. உடனே இவனுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரானுங்க பின்னாடி. என்னதான் ஃபாலோ பண்ணிக்கிற ஒரு வாரம் எல்லாத்தையுமே கண்ணை பிடிங்க டமட்டமன்னு அடிச்சு விட்டு அப்படியே கண்ணையை வாங்கி இவனு திருப்பி சுட ஆரம்பிச்சிட்றாப்புல. இப்படி அடிச்சுக்கிறாரு பயங்கரமாக. சண்டை பயங்கரமாக போகுது. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருப்பாரு நம்ம ஜான்சன் ஸ்டாத்தம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸ்காரன் பூரா வெளுத்து விட்டுறாப்புல ஃபுல்லாக. அடித்து முடிச்சதுக்கப்புறம் பெரிய போலீஸ்காரனை அங்கேயே அடிச்சு கீழே படுக்க போடுறாப்புல. அதுக்கப்புறம் என்ன போயிடுச்சு, அந்த இடத்த விட்டு ஹீரோ சத்தம் இல்லாமல் கிளம்புறாப்புல. இப்படி கிளம்ப சொல்ல உடனே
இன்னொரு 4 சிம் FBI 4 சிம்னு ஒன்று வந்துடுது. வந்து யார் அந்த பாட்டி இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணும் அந்த ஆஃபீஸரும் கூட வந்துடுறாங்க. இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லி போட்டு நான் வரேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கங்கே ஒரு பாம் மாதிரி கயிறு மாதிரி கட்டிட்டு வராப்புல. இது எது கட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, நேராக கட்டிட்டு அந்த ஃப்ளோர் இருக்குது பார்த்தீங்களா லெஃப்ட்டு, அந்த லெஃப்ட்டுக்குள்ளே போகிறாப்புல. இதை பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஆளுகளை வராங்க. இவங்க தாண்டா இருக்காண்டா சுட்டு தலைவனை போட்டு சட சுட ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ மேலே நிற்கிறாப்புல. உடனே அந்த கவுத்து அவுத்து விட்றாப்புல. அவுத்து விட்டதுக்கப்புறம் என்ன இப்போ வருது, இவனுக்கு ரிவீல் பண்ணுற நேரத்தில் அந்த பாம் செட் பண்ணியிருப்பார் போல். டபால்னு அந்த கவர் அந்த விழுந்து அப்படியே அந்த லெஃப்ட் ஃப்ளோர் கீழே டாப் பாரத்தில் போயிடுது. நம்ம ஹீரோ மேலே வந்து மாதம் பார்க்குறாப்புல. அதுலேருந்து எட்டி குதிக்கிறாரு நம்ம ஹீரோ. எட்டி குதிச்சுக்கிட்டு வெளியே வராரு. இந்த பக்கம் வெளியே வந்து பார்த்தா லெஃப்ட்டு கலண்டு விழுந்து தொங்குது. என்னங்க இப்படி போட்டு அனுப்பியிருக்கான் லெஃப்ட் அவன் அப்படின்னு கீழே பேசிக்கிறாங்க போலீஸ்காரங்க. அப்புறம் நம்ம ஹீரோ அப்படி மேலே வரேன். அந்த மேனேஜர்கிட்ட சட்டையை பிடிச்சி, டெய்லி உங்கள் ஓனர் எங்கடா இருக்கான், நீ அடுத்த பிரான்ச்சில் எங்கடா இருக்குது, எங்கே இருக்கான் ஓனர் சொல்லி அவனை ஸ்டார்ட் பண்ண குத்தி அவன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறம் இந்த அம்மா யாரும் தெரியுதா, இவங்க அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் அனாவசியமாக பணத்தை எடுத்துருக்கீங்க, அதை நீங்கள் பண்ணுறது பெரிய தப்பு அப்படின்னு சொல்ல உடனே அந்த பையன் யார், ஓனர் பையன் யார், எல்லா டீட்டெயில்ஸுக்கும் நம்ம ஹீரோ வாங்கிட்டு நிற்க சொல்ல கரெக்டாக அந்த பொண்ணு மேலே வந்துடுறாங்க. யார், அந்த போலீஸ்காரங்க இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அவனோட பொண்ணு. உடனே இவன் எல்லாத்துக்கும் காரணம், அவனை பிடிச்சி விசாரிங்க அப்படின்னு சொல்லி போட்டு போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுரு அப்படின்னு நம்ம ஹீரோ. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். அவனை நம்ம ஹீரோ பிடிக்கான்னு பார்க்க அந்த போலீஸ்காரனை மடக்கி போட்டு கீழே அமுத்தேன். புள்ள குட்டிக்காரனே என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, சரி போனால் போது பொழைச்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணை போகிறேன் கழட்டி விட்டு அவர் அப்படியே கிளம்புறாப்புல. நல்ல வேலை அவன் என்னை ஒன்றும் பண்ணல, இல்லைன்னா கண்ணு கையில் இருந்துச்சு போட்டு போயிருந்துருப்பான். இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லவன்மா அப்படின்னு சொல்கிறான் அப்படி அந்த போலீஸ்காரர். சரி அடுத்து என்னங்கிறது பார்ப்போம் சொல்லி போட்டு அடுத்த டார்கெட்டை போடுறாங்க. எல்லா லிஸ்ட்டையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. இவன் தான் அந்த பையன். ஸோ இவன் தான் அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கிறான், அந்த CEO. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவனை பாதுகாக்கணும், அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்ல உடனே அந்த பக்கம் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா சொல்கிறாரு, இந்த மாதிரி கைமீறி போயிடுச்சு, உடனே நீ அம்மாவோட போன்னு சொல்ல அம்மாவுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி பையன் வர்றான், கொஞ்ச நாளும் கூட வச்சுக்க அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா மிகப்பெரிய அதிகாரி இருக்கிறாங்க போல், பிரசிடெண்ட்டாக இருக்கிறாங்க போல் ஒரு அந்த இடத்துல. ஸோ எல்லா ஆளுகளும் அவங்கள பார்க்க வர்றாங்க. உடனே போலீஸுக்குள்ள இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, பேசாமல் இதை அப்படியே விட்டுறலாமா, பீக்கீப்பர் கையிலே விட்டுறலாமா, அவனை எல்லாத்தையும் சாகடிச்சிருக்கோம்ல, நமக்கு இந்த வேலைன்னு சொல்ல இல்லை நம்ம கடமையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த போலீஸ்காரமாக சொல்கிறாங்க. உடனே அங்கே மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங்கில் யார் என்ன டீட்டெயில்ஸில் விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி தாங்க CEO பையன் இது பெரிய எடுத்த கேஸு அப்படின்லாம் சொல்ல உடனே அவங்க என்னங்கிறாங்க, அந்த அதிகாரி இவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி போலீஸ் அதிகாரி, சரி நான் பார்த்துக்கிறேன், அவங்களுக்கு பிளாங்க் சிங்க் அனுப்புகிறேன், நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்களா, இந்த பையனை முடித்தான், கதை முடிச்சுது. ஸோ கடைசி அவனை கொள்றதுக்கு திட்டம் போடுறாரு நம்ம ஹீரோ. அந்த இடத்துக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி பார்ட்டி நடக்கும். அந்த பார்ட்டியில் ஏகப்பட்ட கார் ஏகப்பட்ட செக்யூரிட்டிலாம் வருது. நம்ம ஹீரோ எவ்வளோ செக்யூரிட்டி இருந்தாலும் தட்டி தூக்க வரல பெரிய ஆளாச்சேன். அவர் அங்கே இருக்கிற சாக்கடைவிலே வந்து அங்கே இருக்கிற வண்டியை பிடிச்சி அந்த வண்டிக்குள்ளே பேக்கை போட்டு அந்த பேக்கிலேருந்து சக்கரத்தை தூக்கி மேலே தூக்கிட்டு அப்படி அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க வேஷத்தை இவர் போட்டுக்கிறாப்புல. ஸோ என்ன சீக்ரெட் செக்யூரிட்டி சர்வீஸ். ஸோ அந்த காஸ்டியூமை போட்டுக்கிட்டு அவங்களோட ஆளாக கலந்துடுறாரு நம்ம ஹீரோ. கலந்ததுக்கப்புறம் இந்த பக்கம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, தம்பி இந்த மாதிரி நீ சேஃபாக இருக்கணும், நான் பாதுகாக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நல்லா நம்மளை பாதுகாப்பு பார்க்குறேன் அப்படி இப்படிலாம் பேசிக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப பாசத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கம் ஏகப்பட்ட ரவுடி கும்பலாக இறக்கியிருப்பார் அவங்க அப்பா, யார் அந்த பையனோட அப்பா. போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க. நமக்கு அப்படியே உள்ளே வந்து அதுக்கும் தனியாக ஒரு காஸ்டியூம் இருக்கும், ஒரு செலிப்ரிட்டி காஸ்டியூம் மாதிரி ஒரு ஷூட்டை போட்டுக்கிட்டு அங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வர மாதிரி அவர் உள்ளே வர்றாப்புல. உள்ளே வந்து அங்கேருந்து பார்க்குறாரு, இவன் தான் அவனோட அப்பனா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பதட்டமான சூழல் நிலவுது. அந்த அம்மா யார், அந்த போலீஸ்கார அம்மா என்ன பண்ணுறாங்க, பதட்டம் பேசிக்கிறாங்க. உடனே அந்த போலீஸ்கார சொல்கிறாங்க, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் அவங்க பையன் என்ன பண்ணுறான், இன்னொரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுருக்குறான். இந்த மாதிரி இன்ஸ்டாவில் எனக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம், கொஞ்சம் உள்ளவாடா தம்பி அப்படின்னு பையனை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருந்தீங்களே, அது என்ன கம்பெனி, என்ன டேட்டா கம்பெனி, அதில் என்ன தான் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் துருவி கேட்குறாரு. அவங்க அம்மா ஆல்ரெடி அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்க. ஸோ இவன் பொறுப்பில் போயிடுச்சு. இதெல்லாம் கேட்காம டென்ஷன் ஆகிடுறான். ஏன்னா அதை வந்து அந்த டேட்டா கம்பெனியை வச்சு அவங்க பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க, அது தவறான செயல் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ உள்ளே வந்துட்டார். போலீஸுக்கு அம்மா அந்த அம்மா பார்த்துச்சு அப்படின்னு அலர்ட் பண்ணுறாங்க. வீக்கப்புறம் உள்ளே வந்துட்டான் எல்லாம் சேஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
எல்லா போலீஸ்காரங்களும் அலாட் போகுது. ரவுடி கும்பலுக்கு தனியாக கிட்டே கொடுத்துட்டு பணம் போகலாம். அவனுக்கு அலர்ட் ஆகிறானுங்க. உடனே கண்ணை வச்சுக்கிட்டு எல்லோரும் போகிறாங்க. அங்கிட்டு போனால் அவன் வேறு ஒரு பீ கீப்பர். அவன் பீ கீப்பர் இல்லை, வேறு ஒருத்தன் அதே மாதிரி சொட்டையாக இருப்பான், கோட் ஷூட் போட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வளைச்சி தர்றாங்க. ஒரு இடத்துல பீ கீப்பரை கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல பாயிண்ட் பண்ணி பிடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே மாட்டிக்கிறாரு. ஆனால் கையில் என்னத்தையும் வச்சிருக்காரப்பா, கருப்பு கலரில். ஆனால் இது என்னன்னு தெரியல. அப்படியே கையை பின்னாடி வச்சுட்டு முட்டி போடுன்னு சொல்லுங்க. முட்டி ஓடுறான். உடனே அந்த மஞ்சள் கலர் சட்டை போட்டவன் ரவுடினாங்கிறான், நீ என்ன பெரிய கடவுளாடா, கடவுளுக்கு நீ லெஃப்ட் ஹேண்டாடா அப்படி அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, நான் கேட்குறேன், உனக்கு கடைசியாக ஒன்று கேட்குறேன், உனக்கு என்ன ஆசை, நீ சாகரியா அப்படின்னு சொல்ல, இல்லை வாழ்றியா சாகரியான்னு கேட்கேன். இல்லை இப்போதைக்கு நான் மட்டும் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ ஒரு டைலாக் சொல்லுவார் பாருங்க. சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரே பிளாஸ்ட் பூம். அங்கே இருக்கிற வண்டி ஊரா டம்முன்னு வெடிக்க சொல்ல இவங்க அப்படியே திரும்ப நம்ம ஹீரோ கண்ணை பிடிங்க எல்லாத்தையும் டப்புன்னு சுட்டு தள்ளிட்டு அப்படியே முன்னேறி போகிறாரு. அங்கே இருக்கிறவங்க அடிபட்டு வந்துருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே கூட நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல, திடீர்னு அங்கே இருக்கிற போலீஸ்கார உள்ள கூக்க வரேன். டாப்பால் நான் கண்ணை பிடிச்சி கண் பாயிண்ட் தலையில் வைக்கேன். அப்படியே வச்சுட்டு யாரும் வராதீங்கன்னு சொல்லு. அவன் தட்டி விட்டு எட்டி ஒரே உதச்சதுக்கப்புறம் அவன் அங்கேயே விழுந்துடுறான். விழுந்ததுக்கப்புறம் திரும்ப முன்னோக்கி போகிறாரு நம்ம ஹீரோ. அங்கே இருக்கிறவங்க இப்போ அத்தியமாக அடித்து தம்சம் முன்னே தூக்கி வீசிடுறப்ப அங்கே இருக்கிற ரவுடிகளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, ஆவணங்களும் நம்ம ஹீரோ அடிக்க வராங்க, போலீஸ்காரன் அடிக்க வராங்க, 2 குரூப்பு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பையன் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். ஆமாம், நான் பணத்தை கற்று எல்லாத்தையும் பண்ணேன், மற்றபடி நான் ஒன்றும் பண்ண கிடையாது, பணம் சம்பாதிக்கிறது தான் நோக்கம், அந்த பணத்தை வச்சு தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, அந்த பணத்தை தான் நீங்கள் அரசியல் ஜெயிச்சிங்க, கம்மியான ஊரில் ஜெயிச்சிங்க நீங்கள், அதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுல அப்படிலாம் அந்த பையன்லாம் சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கீழே இருந்து அப்படியே மேலே படிக்கு அச்சார் வழியாக 1 by 1 ஒருத்தன் சுட்டுக்கிட்டே வராரு. அவன் வந்துட்டு இருக்கிறான். அப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் மக்களுக்காக தான் போராடிட்டு இருக்கிறேன், உனக்காக கிடையாது, நீ என்ன போல நான் மக்களுக்காக போராடுவேன் அப்படின்னு நம்ம அம்மா சென்டிமெண்ட்டாக மக்களுக்காக பேசுகிறாங்க. இந்த பக்கம் படியில் சண்டை போயிட்டுருக்குது, துப்பாக்கி சண்டை போயிட்டுருக்குது, வளைச்சி சொல்லுவார் நம்ம ஹீரோ. வரவங்களாம் அப்புறம் தட்டி தூக்கி வீசிட்டுருக்கிறாரு. அடுத்தது மேலே தான் 1 by 1 அடித்து போட்டு ஒருத்தனை அடித்து போட்டு எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டு அப்படியே மேலே வராரு நம்ம ஹீரோ. ஓகே, ஒரு வழியாக ஸ்டெப் ஃபைட் முடிச்சுது. அடுத்து மேலே போவோம், ஃபைனல் ஃபைட் வந்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் கலர் சட்டை போட்ட ரவுடி அவன் ஆல்ரெடி கழுத்தில் புல்லட்டில் சுட்டு வாங்கியிருப்பான். அதுவும் கேட்காம நம்ம ஹீரோட சண்டையை போடணும். நம்ம ஹீரோ பாட்டில் கண்ணாடிக்கு சில்லு எடுத்து தாவா கூட்டையை கழிச்சு விட அப்படி தான் சண்டைக்கு வருவான். கத்தியை வச்சு ஒரு குத்தி பண்ணி சாடிக்கலன்னு பார்ப்பாங்க. 2 பேருக்கு பயங்கரமான ஃபைட்டாக இருக்கும். அவன் ஆள் பார்க்கறனால கிணுக்குன்னு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ பார்க்குறதுக்கு சின்ன பையனாக இருப்பாப்புல. ஸோ அப்படிக்கிறவனை போட்டு நம்ம ஹீரோ போட்டு தம்சம் பண்ணுவார். ஆனால் அந்த மஞ்சள் பண்ணி சட்டை போட்டவன் அவன் ஒரு ஹேண்டிகேப்பாக இருந்தாலும் அவ்வளோ பல சொல்ல கேட்குறான். நம்ம ஹீரோ எல்லா பக்கம் முயற்சி பண்ணி கடைசியில் என்ன பண்ணி வர அந்த கத்தி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கத்தி அப்படி பாயின் பண்ணி சொல்ல டக்குன்னு அந்த கத்தியை பிடிங்க அவன் கையிலேயே ஒரு சொருகு நெஞ்சில் ஒரு சொருகு 2 சொருகு சொருகியாச்சா முடிஞ்சுது. அப்புறம் கழுத்துக்கிட்ட ஒரு சொருகு 3ஆவது சொருகு முடிஞ்சுது. மொத்தம் 3 சொருகில் அவன் சோழியும் முடிச்சு விட்ருவாப்பில். முடிஞ்சதுக்கப்புறம் அவன் அப்படியே ஒரு அடி டம்பால் கடைசியாக ஃபைனல் பஞ்சு ஒன்று வருங்க பஞ்சு விட்டதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்துடுவான். அப்புறம் அவன் வச்சு இந்த ஊக்கு வளையத்தை அவங்ககிட்ட தள்ளி தூக்கி போட்டு வரண்டா ஆயாச்சாமின்னு சொல்லி போட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவாப்பில். கிளம்பிடுக்க சொல்ல உடனே அந்த போலீஸ் குரூப் கீழே வருது. இன்னுங்க இப்படி இருக்குது, இன்னுங்க ஒரு சூறாவளியே வந்துட்டு போன மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த போலீஸுக்காரமாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்ததுக்கப்புறம் அவன் வந்துட்டான், நீ இதெல்லாத்தையும் விட்டு நல்லா சொல்லிட போகிறேன் அந்த பீக் கீப்பர்கிட்ட அப்படின்னு சொல்ல பீக் கீப்பர் கதவை கிட்ட வந்துட்டாப்ல. வந்ததுக்கப்புறம் உடனே அந்த பையனோட அப்பா என்ன பண்ணுறாரு, நீ எல்லாத்தையும் விட்டுக்கோ, நீ ஒரு நார்மலான வாழ்க்கைக்கு போயிடு, அதான் உனக்கு நல்லது. ஆமாம், நான் அப்படி தான் இருக்குன்னு நினச்சேன், அப்படி தான் இருந்தேன், நான் தேனி வளர்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் அவங்களே கொண்டுட்டாங்களே, அது தவறான விஷயமாக தான் செஞ்சு தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா பீக்கு வேலையெல்லாம் போயிடுமே அப்படிலாம் நம்ம ஹீரோ சொல்ல அவன் என்னென்னமோ சொல்லி மண்டையை கழுவி பார்க்குறான், ஒன்றும் வேலையாகலை. கடைசியில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த கதவுக்கு ஒரு பாம்பு வைக்கிறாரு. அந்த பாம்பு வச்சு முடிச்சதுக்கப்புறம் மாட்டி விட்டுறாப்புல. இவன் குறுக்க வந்து நிற்க, இதை வச்சு நீங்கள் நிற்காதீங்க, நான் பாம்பு வச்சுருக்கேன், அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்க மாட்டேன்ட்டான். அப்புறம் என்ன பண்ணுறது, நீ சொன்னால் கேட்க மாட்டீங்களா, என்னை நீங்கள் அட்வைஸ் பண்ண பார்க்காதீங்க, மனசை மாற்ற பார்க்காதீங்க, அது முடியாது அப்படின்னு சொல்லி கையை ஒடிச்சு விட்டு மூளையில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வந்துடுறாப்புல. இந்த பக்கம் என்ன பண்ணுறான், அந்த பையன் அங்கே இருக்க உயரதிகாரி போலீஸை என்னடா இங்கே கேள்வி கேட்குறேன்னு சொல்லி போட்டு கன் எடுத்து ஒரே டாமால்னு சுட்டு தள்ளிடுறான் ஃப்ராங்க்ட்டு. இந்த பக்கம் கதை உடச்சி டம்முன்னு வர்றாரு நம்ம ஹீரோ. பாம்பு வச்சு வராரு இல்லையா, வெடிச்சு வச்சு கதவு அப்படியே உள்ளே வராரு. ஸோ ஃபைனலாக இந்த ஒருத்தன் மட்டும்தான். அந்த பையனை பண்ணுறான், அவன் அம்மா கழுத்தை பிடிச்சிட்டு நிற்கிறான்.
உடனே நம்ம ஹீரோ வராரு, கையில் கண்ணோட வராரு. அந்த போலீஸ் டீமும் உள்ளே வந்துடுச்சு, 2 பேரும் வந்துட்டாங்க. ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான், அந்த கன் எடுத்து டக்குன்னு பார்க்குறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறாரு, பெரிய விண்டோ இருக்குது, அந்த பக்கம் கடால் இருக்குது, லொக்கேஷன் பார்க்குறாரு. அப்புறம் உடனே நம்ம ஹீரோ கேட்குறாரு அந்த போலீஸ்கார மட்டும், நீங்கள் சட்டத்துக்காக நிற்பீங்களா இல்லை உண்மையை நேர்மைக்காக நிற்பீங்களா, எந்த பக்கம் நிற்க போகிறீங்க அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு கேட்க, அந்த பையன் ஏதோ ஒரு மனமுனப்பு கொடுக்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல கன் எடுத்து அவங்க அம்மா சுட போவான் அவன். உடனே நம்ம ஹீரோ அவனை மண்டையில் போட்டு ஒரு போட்டுருவோம். அப்படி போட்டு அங்கே இருக்க ஜன்னல் வந்து ஒரே ஜம்ப்பு, கிரேட் எஸ்கேப் நம்ம ஹீரோ. அங்கே தப்பிச்சு ஓடுவார். உடனே அந்த போலீஸ்காரம்மா கிளே அப்படிம்பார். இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் வந்து கிளே. ஸோ அப்படி சத்தம் போடும்போது திரும்பி பார்த்துட்டு உடனே நம்ம அந்த பொண்ணு நம்ம துப்பாக்கி தூக்கி நிற்க, உடனே அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, துப்பாக்கி கீழே அடிக்கிடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், ரசிச்சிருவார். இந்த பக்கம் அந்த அம்மா என் பையன் போயிட்டான் அவனை நான் பார்க்கணும், எனக்கு அவன் வேணும் அழக ஆரம்பிச்சிருவாங்க. சரி இதுப்பட்ட ஒன்றும் பண்ண முடியாதில்லை, அவ்வளோதான் முடிஞ்சது கதை. அதுக்கப்புறம் அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, துப்பாக்கி கீழே இறக்க சொல்ல நம்ம ஹீரோ லைட்டை தலையை செஞ்சுட்டு ஓகே டன் அப்படின்னு சொல்லி போட்டுங்க எல்லாம் ஓடி போய் ஒரு ஜம்ப்பு, அங்கேருந்து ஒரு வால் எட்டி டக்குன்னு ஸ்டெப்பில் எட்டி குதிச்சு கீழே இறங்கிடுறாங்க. உடனே நீங்கள் பண்ணதான் சரி, நீங்கள் நல்லா இருக்கணும் கிளே, இங்கே தப்பிச்சு போயிருங்களே அப்படின்னு மனசுல நினச்சிக்கிறாங்க. உடனே அங்கே இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சலரை போட்டு சலிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்கே அவர் மண்ணில் புதைச்சி வச்சிருப்பார் போல் ஒரு பேக்கை, அந்த பேக்கை தோண்டி எடுத்து அதில் ஒரு காஸ்டியூம் இருக்கும், அந்த ஒரு காஸ்டியூம் போடுறாரு. எதுக்கு, தண்ணிக்குள்ளே போகிறக்கும். அது ஒரு மோட்டர் மாதிரி இருக்கும், அந்த மோட்டர் ஆன் பண்ணி அப்படியே தண்ணிக்குள்ளே பூந்துட்டு மூக்கியம் பார்த்துக்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவார். அங்கேருந்து அவர் தப்பிச்சும் போகிறார். அவ்வளோதாங்க இந்த படத்தோட கதை. ஸோ அவரோட படம் டோட்டலாக முடிஞ்சுது. என்னென்னா பிகேபிங்க ஒரு சைலண்ட்டான ஒரு ஆள், ஆனால் அந்த உலகத்துக்கு ஒரு தவறான விஷயங்கள் நடக்குதுன்னா தட்டி கேட்கறதுக்கு ஒரு பீக்கீப்பர் வருவார் அப்படிங்கிற ஒரு நியாயமான விஷயத்த சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். ஸோ நம்ம ஹீரோவும் அந்த நியாயமான விஷயத்துக்காக தான் கடைசி வரைக்கும் போராடுறாப்புல. ஸோ அதோட படம் முடிஞ்சது. மீண்டும் ஒரு நல்ல அடுத்த படத்தை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.